ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரசவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுயம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் எல்லாரோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுயம் செய்கிறதுக்கு நம்ம உள்ளே வச்சுருக்கிற அந்த தொக்கு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம குக்கரில் போட்டு நல்லா விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 1லேருந்து 2 ஹவர் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறிடும், சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். இதில் 1½ கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா நம்ம தண்ணியை வடிக்க வச்சுட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இதில் நான் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஒரு கடாய் எடுத்துப்போம். அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு வெல்லம் எடுத்துக்கலாம். நல்ல பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் நம்ம கடாயில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த வெல்லம் நல்லா கரையணும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கலரும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதில் 4 ஏலக்காவை பொடி பண்ண ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தொக்கு நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேனில் ஒட்டாமல் தனியாக வருது. இந்த அளவு பக்குவத்தில் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச பாதாம் சேர்த்துக்கிறேன். இது ரொம்பவே ஆப்ஷனல் தான். நீங்கள் இதை வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பாதாமையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும் இந்த தொக்கு. இதில் நான் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம். இருந்தாலும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே உப்பு போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. ஏன்னா இட்லி மாவு கொஞ்சம் நீர்க்க இருக்கும், அதனால் கொஞ்சம் கெட்டியாக ஆக்கிறதுக்காக மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நீங்கள் அந்த தொக்கு உள்ள வச்சு நீங்கள் எடுத்து எண்ணெயில் பொரிக்கும் போது அது பிரியாமல் இருக்கும். நீங்கள் மாவு தண்ணியாக கலந்து வச்சுட்டிங்கன்னா அது நல்லாவே வராது உங்களுக்கு பால்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செஞ்சு வச்சுருக்க அந்த தொக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மீடியம் சைஸ் பாலுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மீடியம் சைஸாக இருக்கிற பால்ஸ் மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஒரு மீடியம் ஃப்ளேம் நல்லா சூடான பிறகு இந்த நம்ம தொக்கை அப்படியே இட்லி மாவுக்குள்ளே போட்டு நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மாவால் நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் தூக்கி போட்டுடலாம். நீங்கள் மாவு தண்ணியாக கரைச்சி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொக்கு கூட அந்த நல்லாவே கோட் ஆகாது. அதனால் இந்த அளவுக்கு கெட்டியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் போட்ட உடனே நீங்கள் திருப்பினீங்கன்னா அது கடாயில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் போட்ட உடனே கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிக்கோங்க. இது நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஏன்னா நமக்கு அவுட்டர் லேயர் மட்டும்தான் குக் ஆகணும். ஸோ அது நல்லா கிறிஸ்பியாக ஆன பிறகு நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்பவே கம்மியான நேரம் தான் எடுக்கும். ஸோ சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட.
ஸோ வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செஞ்சுருவோம். இந்த வரலட்சுமி விரதத்துக்கு நீங்கள் சாமிக்கு இந்த மாதிரி தொக்கு சுயம் செஞ்சு படைக்கலாம். ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இதே போல் நம்ம மற்ற தொக்கையும் வச்சு நம்ம சுயம் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.